Today, practical problem number 1 from Tally நான் சால்வ் பண்ண போறேன். practical problem ஒரு நார்மல் ஜர்னல் என்ட்ரி மாதிரி நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம். அதுல இருந்து இது எந்த வவுச்சருக்கு போகும் அப்படிங்கறத நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி முடிவு எடுக்கிறோம். ரிப்பீட்டட் வவுச்சரை விட்டுட்டு புது வவுச்சர்ஸ் வரதை நீங்க லெஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுமோ அது மாதிரி நம்ம வவுச்சர்ஸை கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஜர்னல் என்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம உள்ள டிரான்சாக்ஷன்ஸை ஃபீட் பண்றோம். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எடுத்து பார்க்க போறோம். So these are the things we are going to do in this class. Right. இந்த பேஜை நான் 3 ஃபார்மேட்டா பிரிச்சிருக்கிறேன். ஒன்னு அந்த ப்ராப்ளத்தை பத்தி பேசுறேன். திஸ் இஸ் ஆல் அபவுட் த ப்ராப்ளம். இதுக்கு ஜர்னல் என்ட்ரி நம்ம போட்டு காமிக்கிறேன். ஸ்டெப்ஸ் நான் என்ன ஃபாலோ பண்ணணும் டு சால்வ் திஸ் இல்லஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத I have given here. So this is available in this place. இங்க இருக்கு இது. This is the second part. And third part is the tally port. அந்த tally port எப்படி இருக்கு? இந்த 3 பார்ட் நம்ம பார்க்க போறோம். ஸ்டெப்ஸ்ல வந்து பார்த்தோம்னா அந்த கீழே பாத்தீங்கன்னா டு கிரியேட் கம்பெனி. ஸோ ஸ்டெப்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஐ வில் யூஸ் தி திங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டு கிரியேட் த கம்பெனி, ரைட். செகண்ட் பார்ட் வந்து டு மெயின்டைன் தி அக்கௌண்ட்ஸ் ஒன்லி. கம்பெனி கிரியேட் பண்ண போறேன், அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஒன்லியே மெயின்டைன் பண்ண போறேன். ஓகே. Then third part வந்து ledgers create பண்ண போறேன். Third part. Then enter பண்ண போறோம் on the transactions. Last reports நான் generate பண்ண போறோம். So these are the steps we are going to do here. Clear? இந்த port எப்படி இருக்குன்னு பாத்துங்க. இந்த போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்ப 1 by 1 நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். Robert commenced practical problem number 1. Record the following transaction in Tally. Robert commenced a transport business with the capital of rupees 1 lakh. With the capital of rupees 1 lakh. So, அப்ப ராபர்ட் ஆரம்பிக்கிறார், நம்ம அவர் பேர்லயே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிரியேட் த கம்பெனி. இந்த கம்பெனி நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, so how to create the company here. Okay. Sorry. First of all, நான் மெயின் பேஜுக்கு வந்துடுறேன். So in this from the main page, gateway of Tally la masters la accounts info, masters la accounts info, transactions adula accounting vouchers. Right side la this particular window is for the Tally. Right side la third F3 company info nu solli irukkranga, adha neenga click panna porom. So create கம்பெனிக்கு வந்து கீழே இங்க நான் கொடுத்துருக்கிறேன். டு கிரியேட் கம்பெனி F3 பிரஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டேட்டா இந்த டேபை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிரியேட் கம்பெனிக்கு போக வேண்டியதுதான். ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணிக்கிறேன். இட் ஓப்பன்ஸ் திஸ் வே. தென் செலக்ட் கம்பெனினா இல்லை, ஏற்கனவே நான் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம புதுசாக கிரியேட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் கம்பெனி கிளிக் பண்ணியாச்சு. கிரியேட் கம்பெனி நேம் என்ன கொடுக்கலாம்னா ராபர்ட் அப்படிங்கிறனால ராபர்ட் அண்ட் கோனே கொடுத்துக்கிறேன். ராபர்ட் and co. So Robert and co. And mailing address, mailing name, எந்த நேமுக்கு மெயில் பண்ணோம் ராபர்ட் அண்ட் கோ தான். அட்ரஸ் சம் நம்பர் கொடுங்க. கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் வந்து வில் செலக்ட் தமிழ்நாடு. ஸோ டீன்னு பிரஸ் பண்ணோன்னா தமிழ்நாடு வந்துருச்சு. தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டோம். பின்கோட் 620003. ஓகே, தட்ஸ் ஹவ் வில் கிவ். முடிஞ்சு போச்சு. ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் வேணும்னா கொடுக்கலாம். நான் இங்க ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுக்குறேன். என்டர் கொடுக்க அடுத்தது போயிடலாம். இந்த இயர் எப்ப ஸ்டார்ட் ஆகுது 1/4/2020, அதுதான் இது. அந்த மாதிரி கொடுத்துருக்கிறேன். புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் பிசினஸ் நடுவில் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஜூலைல ஸ்டார்ட் பண்றேன்னா ஏப்ரல்ல இருந்து ஜூலை வரைக்கும் அந்த பைனான்சியல் இயர்ல உங்களுக்கு என்ன இருக்காது, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்காது, டிரான்சாக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ இயர் வந்து என்னமோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருந்து 31 மார்ச் வரைக்கும் தான். ஆனா கையில இருக்கிற புக்ஸ் எப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஜூலை, அங்க இருந்து நான் ரெக்கார்ட் பண்ண போறேன். அந்த ஃபர்ஸ்ட் ஜூலை போட்டுக்கலாம். இங்க நான் அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணல. டேட்டா இருக்கிற டிஃபால்ட்டை அப்படியே வச்சு என்டர் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும். ஸோ பேஸ் கரண்ட் சிம்பிள் இதெல்லாம் நீங்க ரிலாக்ஸ்டா ஒவ்வொன்றா நீங்க பார்க்கலாம். ஸோ நான் இப்போ கம்பெனி கிரியேட் பண்ண போறேன். லாஸ்ட் அக்செப்ட்னு எஸ்ன்னு போட்டு என்டர் பண்ணு. எல்லாத்துக்கும் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்டர் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, ராபர்ட் அண்ட் கோன்னு வந்துருச்சு இங்க கம்பெனி. ஸோ கம்பெனி ஹேஸ் கம். கிளியர்.
சோ நீங்க ஷட் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். நம்ம இப்ப இந்த கம்பெனி கண்டினியூ பண்ண போறோம். இந்த கம்பெனில நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண போறோம். என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ராபர்ட் commenced a business. ராபர்ட் commenced a business with a capital அப்படின்னா என்ன வரும்? ஜர்னல் என்ட்ரி கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு ராபர்ட்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் வரணும். கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு ராபர்ட்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். பணம் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் பணம் வரது போறது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து என்னது? ரெசிப்ட் வவுச்சர்ல போடணும். சோ இப்ப இதுல என்ன புது அக்கௌண்ட்னா கேஷ் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்கு, ராபர்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு. நீங்க இது ஜர்னல் என்ட்ரி போட்டாச்சு, லெஜர் போடணும்னா என்னென்ன லெஜர் போட வேண்டியது இருக்கும்? கேஷ் அக்கௌண்ட் ஒரு லெஜர் போடணும், ராபர்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரு லெஜர் போடணும் இல்லையா? அந்த லெஜரை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அது பேர் வவுச்சர் கிரியேஷன் நம்ம சொல்றோம். So we are going to create the voucher. முத வேலையே வவுச்சர் கிரியேஷன் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரிக்கு நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வவுச்சர் என்ன அப்படின்னு சொன்னாக்க ராபர்ட்ஸ் கேபிட்டல். ஏன் சார் கேஷ்னா கேஷ் பை டிஃபால்ட் இருக்கு. ஸோ ராபர்ட்ஸ் கேபிட்டல் நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ராபர்ட் கேபிட்டல் இது எப்படி சார் கிரியேட் பண்ணது அப்படின்னு சொன்னாக்க இந்த பர்டிகுலர் ராபர்ட்ஸ் ட்ரேடர்ஸ் ராபர்ட் அண்ட் கோ பிரிலிமினரி லெவல் அப்படிங்கிறனால இதோட ஃபீச்சர்ஸை முதல் செட் பண்ணிக்கிறேன். ஸ்டாக்கும் இருக்கும், அதே சமயத்தில் டிரான்சாக்ஷன் வேல்யூம் இருக்கும். 100 யூனிட்ஸ் சோல்டு ஃபார் 1000 rupees சொன்னால் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணோம், வேல்யூ ரெக்கார்ட் பண்ணோம். சீம்ஸ் டு பி வெரி காம்ப்ளிகேட். இப்ப அதை டச் பண்ண வேண்டாம். அப்ப ஸ்டாக் இல்லேன்னு சம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸ்டாக் இல்லேன்னு சொல்றதுக்கு இந்த கம்பெனி திஸ் பர்டிகுலர் ராபர்ட் அண்ட் கோ இஸ் நாட் டீலிங் வித் த கமாடிட்டி. அது என்ன சார் கமாடிட்டி? அயன் ஷாப் வச்சுங்கப்பா. அயன் ஷாப்ல என்ன உங்களுக்கு கமாடிட்டியா கொடுக்குறான்? ஜஸ்ட் அயன் தானே பண்ணி கொடுக்குறாங்க, சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ சர்வீசஸ் கொடுக்குற இடத்துல அவங்ககிட்ட ஸ்டாக்ங்கிற ஐட்டம் இருக்காது. அந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டாக் இல்லாத கம்பெனி நம்ம வச்சுக்க போறோம். இது எப்படி நம்ம ஃபீட் பண்றதுன்னா இந்த ரைட் சைட்லயே கீழே பார்த்தீங்கன்னா F11 ஃபீச்சர்ஸ் இருக்கு. F11 ஃபீச்சர்ஸ் நான் கர்சர் மூவ் பண்றேன். F11 ஃபீச்சர் அதை நான் கிளிக் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஃபீச்சர்ஸ் வந்துடும். அதுல அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ், இன்வென்ட்ரி ஃபீச்சர் எல்லாம் இருக்கு. நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். இப்போ நான் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ல போய் என்னன்னு செட் பண்ண போறேன் அப்படின்னா எந்த கம்பெனிக்கு? ராபர்ட் அண்ட் கோக்கு நான் பார்க்க போறேன். மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி அதை கிளிக் பண்ணோம்னா மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லின்னு இருக்கு. ஸோ நோன்னு கேட்டிருக்காங்க, எஸ்ன்னு மாத்த வரேன். ஸோ எஸ்னா ஒய்ன்னு போட்டாலே போதும். ஸோ எஸ்ன்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி. அக்கௌண்ட்ஸ் இன்வென்ட்ரி சேர்க்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஏன்னா நமக்கு இப்ப என்ன கிடையாது, இன்வென்ட்ரி கான்செப்ட் கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல். இதெல்லாம் நான் என்டர் பண்ணிட்டே வரேன். மிச்சம் எல்லாமே டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். என்டர் பண்ணிட்டே வந்தேன்னா லாஸ்ட் எஸ் ஆன்னு கேட்கும். அதுக்கும் நீங்க என்டர் பண்ணா போதும். நான் என்டர் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க இதை விட்டு வெளியே வரணும்னா எஸ்கேப் கொடுத்துட்டீங்கன்னா வெளியே வந்துருச்சு. ஸோ வி கேம் அவுட். இப்ப வவுச்சர் கிரியேட் பண்ணும்போது மூணாவது ஸ்டெப் கிரியேட் லெஜர்ஸ். என்னென்ன லெஜர்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் கேஷ் அண்ட் ராபர்ட் இருக்கு அப்படின்னா என்ன கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குன்னா கேஷ் கிரியேட் பண்ணணும், ராபர்ட் கிரியேட் பண்ணணும். அதாவது 2 லெஜர் ஓபன் பண்ணணும். கேஷ் லெஜர்னு ஒன்று, ராபர்ட்ஸ் லெஜர்ஸ்னு ராபர்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணோம். அஃப்கோர்ஸ் கேஷ் பை டிஃபால்ட்டே இருக்கும் டேலில அப்படிங்கிறதுனால நம்ம எதை கிரியேட் பண்ண வேண்டியது இல்லை, கேஷ் கிரியேட் பண்ண வேண்டியது இல்லை. ராபர்ட்ஸ் கேபிட்டல் மட்டும் கிரியேட் பண்ணா போதுமானது. ஸோ ஐ எம் கோயிங் டு செலக்ட் த கம்பெனி ஃபார் விச் இட் இஸ் கோயிங் டு பி ஒர்க். ஸோ அப்போ செலக்ட் கம்பெனி, எந்த கம்பெனி செலக்ட் பண்ண போறோம்? இப்போ 2 கம்பெனி ஏற்கனவே இருக்கு, ஒரே ஒரு கம்பெனி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராபர்ட் அண்ட் கோவை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்தாச்சு. இப்போ இந்த ராபர்ட் அண்ட் கோவுக்கு என்ன பண்ணோம் நம்ம? ஸோ வி ஹேவ் டு கோ ஃபார் கிரியேட்டிங் த வவுச்சர்ஸ். வவுச்சர்ஸ் கிரியேட் பண்ணும்போது கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடணும். அந்த கேட்வே ஆஃப் டேலியில அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோன்னு இருக்கு இல்லையா? அந்த அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் தான் நீங்க இப்ப என்டர் பண்ண போறீங்க. மாஸ்டர்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ அதுல தான் நீங்க இந்த வவுச்சர்ஸ் கிரியேட் பண்றதெல்லாம் பாக்குறீங்க. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன்ல நீங்க ரெக்கார்ட் பண்ண போறீங்க. ஸோ மாஸ்டர்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவை நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன், என்டர் பண்ணிட்டேன். அதை வச்சு என்டர் பண்ணா போதுமானது. குரூப்ஸா லெஜர்ஸா அப்படின்னு கிரியேட் பண்றதை நம்ம இங்க பார்க்க போறோம். நம்ம எல்லாம் கிரியேட் பண்றதுமே லெஜர்ஸ் தான், நாட் குரூப்ஸ். மெஜாரிட்டி ஒரு சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு வந்து நீங்க குரூப்ஸ் கிரியேட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. யூ ஆர் கோயிங் டு கிரியேட் ஒன்லி தி லெஜர்ஸ். ஸோ லெஜரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்றா கிரியேட் பண்றீங்களா, குரூப்பா கிரியேட் பண்ணிக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி, ரெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பெய்டு, இந்த மாதிரி 7-8 எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு என்ன பண்ணலாம், நேரா மல்டிபிள் லெஜர்ஸ்ல போய் கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ ஒரே ஒரு அக்கௌண்ட் தானே கிரியேட் பண்ண போறோம். என்னது? ராபர்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தானே, சிங்கிள். அப்ப சிங்கிள் லெஜர்ல நீங்க கிரியேட் பண்ண போறீங்களா, டிஸ்பிளே பண்ண போறீங்களா, ஆல்டர் பண்ண போறீங்களா? கிரியேட் பண்ண போறீங்கன்னா கிரியேட். ஸோ கிரியேட்ல வச்சு நான் என்டர் பண்றேன். டிஸ்பிளேனா என்னென்ன லெஜர்ஸ் இருக்குன்னு பாக்குறது பேர் டிஸ்பிளே. நான் அதை பண்ண போறது இல்லை, நான் கிரியேட் தான் பண்ண போறேன். ஸோ நேம், இதுக்கு இப்ப என்ன நேம் கொடுக்க போறேன்னா கேஷ் இருக்கும், அதனால ராபர்ட்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ராபர்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எந்த குரூப்ல வரும்? ஸோ இன் வாட் குரூப் இட் வில் கம். அப்ப எந்த குரூப்னு சொன்னால்
பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல இருக்கக்கூடிய சில குரூப்பிங் வரும், லைபிலிட்டிஸ்ல இருக்கக்கூடிய குரூப்பிங் வரும், ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட்ல டெபிட் சைடு கிரெடிட் சைடுல இருக்கக்கூடிய குரூப்பிங் வரும், P&L அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய டெபிட் அண்ட் கிரெடிட்ல இருக்கக்கூடிய குரூப்பிங் வரும். நம்ம இது ராபர்ட்ஸ் கேபிட்டல் அப்படிங்கிறது கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல நம்ம என்டர் பண்றோம். சோ மத்ததுமே நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், டேட்டா என்டர் பண்ணிட்டே வந்துட்டேன்னா வேற எந்த டீடைல்ஸும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் த லேர்னிங் பர்பஸ் ஃபைனலா அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். Now I'm going for the second part. So first ledger create பண்ணியாச்சுங்க. இது மாதிரி you have to create all the ledgers the same way. So இங்க பொறுத்த வரைக்கும் second an account was opened with the State Bank of India and deposited ₹30. நான் வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை, அது அப்படியே இருக்கு. Account was opened with the State Bank of India and deposited ₹30,000 சொல்லி இருக்காங்க. SBI cash account debit 30 to cash account. அப்படின்னா நமக்கு கேஷ் அக்கௌண்ட் இருக்கும், SBI கேஷ் அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ணா போதும். இது கேஷ் புக் போட்டீங்கன்னா கேஷ் காலம் பேங்க் காலத்தை அஃபெக்ட் பண்ணும். அப்படின்னா இது வந்து கான்ட்ரா வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். எனிஹவ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணி ஆகணும், இந்த செகண்ட் என்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் SBI பேங்க் கேஷும் பேங்க் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணோம். SBI பேங்க் கேஷும் தப்பாயிட்டு இருக்கு. SBI பேங்க் அக்கௌண்ட் டு கேஷ் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. இதுல கேஷ் ஆல்ரெடி அவைலபிள். நம்ம எப்ப எதை மட்டும் கிரியேட் பண்ணா போதும், SBI பேங்க் மட்டும் கிரியேட் பண்ணா போதும். ஸோ இங்க நான் நேம் கொடுக்குறேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர் SBI பேங்க். ஓகே, ஸோ ஹியர் I'm going to type the SBI bank account. Okay, SBI bank account கொடுத்தாச்சு. இது எதுல வரணும், SBI bank account you are aware about that asset. Assetல என்ன asset? Current asset. ரொம்ப சிம்பிள். So you can directly record that in current asset. இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, பேங்க் அக்கௌண்ட்ல நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் a bank. So பேங்க்ல 3 விஷயங்கள் இருக்கு, ஓ டிராஃப்ட்லாம் இருக்கு. ஸோ இது ஓ டிராஃப்ட் கிடையாது, பணம் இருக்கு. டேரக்டா பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டேன், என்டர் பண்ணிட்டே வரேன். ஸோ என்டர் பண்ணிட்டே வரும்போது ஃபைனலா அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். எஸ் பண்ணீங்கன்னா இது கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ we have created the second one too. மூணாவது ஜர்னல் என்ட்ரி பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் பை பேயிங் கேஷ் rupees 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் கேஷ் rupees 10,000. ரைட், அப்ப என்ட்ரி வந்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். கேஷ் ஏற்கனவே இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம என்ன வவுச்சர் கிரியேட் பண்ணோம்னா ஃபர்னிச்சர் வவுச்சர் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ ஐ எம் கிரியேட்டிங் த ஃபர்னிச்சர் வவுச்சர். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எந்த ஹெட்டுக்குள்ளார எந்த குரூப்புக்குள்ளார வரணும், அது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் தானே. ஸோ இதுல எஃப்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்னு நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா அங்க போய் நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்க்குள்ளார வந்துச்சு, எல்லாமே நீங்க என்டர் தான் பண்ணிருக்கணும். எதுவுமே குழப்பிக்கல, டைரக்டா என்டர் பண்ணிட்டு வரேன். ஃபைனலி அக்செப்ட், எஸ் ஆர் நோ. ஆமா எஸ், அவ்வளவுதான். எஸ்ஸுக்கும் நீங்க எஸ்ன்னு ஒய்னு டைப் பண்ணலன்னா என்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துட போதும், மீன்ஸ் அக்செப்ட் ஆயிடும். இப்ப நாலாவது டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா goods purchased on credit from Mohideen for ₹20,000. So purchases and Mohideen. So இப்ப ரெண்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கு. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஒன்னு கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு, மொஹிதீன் அக்கௌண்ட் ஒன்னு கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. இது வரைக்கும் ரெண்டுமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பர்ச்சேசஸ் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க என்ன நேம் கொடுக்க போறேன், பர்ச்சேசஸ் நேம் கொடுக்க போறேன். ஸோ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஓகே, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். இது எந்த ஹெட்ல வரணும் அப்படின்னு சொன்னா இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், this should come in the purchases account. எதுல வரணும், purchases account அப்படிங்கிற குரூப் கீழே வரணும். வேற எதுவுமே நீங்க என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே நாட் அப்ளிகபிள் தான். டேரக்டா நீங்க என்ன பண்ணலாம், எஸ் வரைக்கும் நீங்க என்டர் பண்ணிட்டே வந்துட்டு எஸ் வந்த பிறகு ஒரு என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது அக்செப்ட் ஆயிடும். ஸோ பர்ச்சேசஸ் அக்செப்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மொஹிதீன் நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம், மொஹிதீன் அக்கௌண்ட். ரைட், ஸோ மொஹிதீன்ஸ் அக்கௌண்ட் வரும்போது கிளியர். இது யாரு டெட்டாஸா கிரெடிட்டாஸா? அப்ப அந்த டைப் நம்ம தெரிஞ்சிருக்கணும். பர்ச்சேஸ்டு மொஹிதீன் அப்படின்னு சொன்னாக்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கிற பார்ட்டி கிட்ட பணம் தராம, அப்ப அவர் யாரு, கிரெடிட்டார். சோ ஹி இஸ் எ கிரெடிட்டார்ஸ். அப்ப இது எந்த ஹெட்டுக்குள்ளார வரணும்னா கிரெடிட்டார்ஸ் ஹெட்ல வரணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்ங்கிற ஹெட் வந்துருக்கு பாருங்க, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அந்த ஹெட்ல நீங்க என்டர் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான். மற்றது எல்லாமே ஆஸ் யூஷுவல் நீங்க என்டர் ஃபைனலி டூ அக்செப்ட் பண்ணும்போது திரும்ப என்டர் பண்ணீங்கன்னா இந்த இது கிரியேட் ஆயிடும். ஸோ we have created the two accounts under fourth transaction. Fifth transaction வரும்போது cash account debit to sales. Cash account debit to sales வந்திருக்கு. Cash account made for ₹8,000. Cash already available. Sales தான் இப்ப பண்ண போறோம். ஸோ நான் சேல்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் த சேல்ஸ் லெட்ஜர் ஹியர். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட், ரைட். ஸோ இப்போ என்டர் பண்ணிட்டு வரேன். இது எதுல வரணும், சேல்ஸ் அக்கௌண்ட்னா சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்ல வரணும். லெஜர் வேற, குரூப் வேற. ஓகே, இந்த சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்ல நமக்கு வரணும். ஸோ கிரியேட் பண்ணிட்டு மிச்சம் எல்லாமே நமக்கு தேவையில்லை, அப்படியே டேரக்டா என்டர் பண்ணிட்டே வாங்க. ஃபைனலி அக்செப்டா, எஸ் அக்செப்டட். ஸோ தென் குட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் ரத்னம்.
நெக்ஸ்ட் 6th வரும்போது goods purchased from Ratnam for 5,000 and money deposited in CDM. So money deposited, அப்ப purchase account debit to cash account. So இதுல வந்து cash account ஏற்கனவே நமக்கு இருக்கு பாருங்க. நம்ம இதுல இருந்து வெளியே வரேன். So yes, அப்ப இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்துருச்சு. இப்ப பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் இல்லையா? 6th டிரான்சாக்ஷனுக்கு we have to create purchase account as well as the cash account. Purchase account as well as cash account. கிளியர்? இந்த ரெண்டையுமே நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப ஏற்கனவே இருக்கா இல்லைன்னு தெரியலையே சார் பர்ச்சேசஸ். இங்க பாருங்க, இப்ப டிஸ்பிளேல போயிட்டு இங்க செக் பண்ணீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க பர்ச்சேசஸ். சோ இது வரைக்கும் இல்ல. இப்ப நம்ம பர்ச்சேசஸ் கிரியேட் பண்ணதுனால இருக்கு. அப்ப நம்ம இப்ப பர்ச்சேசஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இல்ல சார். கேஷ் அதையும் பாத்துருமே, டிஸ்பிளேல போயிட்டு என்னென்ன இருக்கு, கேஷ் ஃபர்ஸ்டே இருக்கு பாருங்க. நான் கிரியேட் பண்ணவே இல்லையே சார். ஆமா, நீங்க கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, அது எப்போதுமே இருக்கும். இது மாதிரி நம்ம வெளியே வந்தாச்சு. சோ அப்ப 6வது டிரான்சாக்ஷனுக்கு தேவையான பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் ரெண்டுமே கிரியேட் பண்ண வேண்டியது அவசியம் இல்ல. ஏன்னா கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி அவைலபிள். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சப்போஸ் டு பி கிரியேட் பட் ஆல்ரெடி கிரியேட்டட், அதனால திரும்ப தேவைப்படல. சோ 6 டிரான்சாக்ஷனுக்குரிய ரெக்வயர்ட் வவுச்சர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப 7th ஒன், goods sold to Roni on credit for rupees 60,000 rupees. அப்படின்னா ஜர்னல் என்ட்ரி ரோனி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். அப்ப நமக்கு ரோனி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆகணும், சேல்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். சேல்ஸ் ஏற்கனவே கிரியேட் பண்ணியாச்சு. அப்ப ரோனி மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன பண்ணோம், இதுல வந்து சிங்கிள் லெஜர் கிரியேட்ல போய் என்டர் பண்றேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணாலும் வரும், இல்லைன்னா என்டர் பண்ணாலும் வரும். நான் ஐம் கோயிங் டு டைப் ரோனி அக்கௌண்ட் ஹியர். ரோனி அக்கௌண்ட். ரோனி யாருங்க, எந்த குரூப்ல வரணும்? ரோனி டு சேல்ஸ்னா கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணி இருக்கிறீங்க, அப்ப அவர் டெட்டார். டெட்டார்னா சன்ரி டெட்டார்ஸ்ங்கிற ஹெட் தனியா குரூப் இருக்கு, அந்த குரூப்புக்குள்ளார நீங்க போட்டுக்கலாம். ஸோ சன்ரி டெட்டார்ஸ் அப்படிங்கிற குரூப்புக்குள்ளார போட்டுக்கலாம். மற்ற விஷயத்த நீங்க எதுவுமே ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இல்லை, டேரக்டா என்டர் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஃபைனலா நீங்க என்ன பண்ணலாம், அக்செப்டான்னு கேட்கும் போது என்டர் பண்ணிட்டீங்கன்னா இது கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணியாங்கன்னா சேல்ஸ் இருக்கா, லெட்ஸ் கோ அண்ட் செக். வெளியே வந்துட்டீங்கன்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளியே வரும். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு இப்போ நீங்க செக் பண்ணலாம். ஸோ எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டேன். இப்போ டிஸ்பிளேல போய் பாத்தீங்கன்னா சேல்ஸ் இருக்கா, இருக்கே. ஸோ அப்போ நான் சேல்ஸ் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப எஸ்கேப் கொடுத்துட்டு நான் ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிட்டேன். இப்போ 8th கேஸ், 8th என்ட்ரி வரும்போது மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். பேங்க்ல இருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணி இருக்கிறாங்க. பேங்க்ல இருந்து பணம் வித்ட்ரா பண்ணும்போது கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட். இது ரெண்டுமே நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி இருக்கறனால நீங்க திரும்பவும் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, கேஷ் அக்கௌண்ட்டும் இருக்கு, எஸ்பிஐயும் கிரியேட் பண்ணியாச்சு. பார்ட் பேமெண்ட் ஆஃப் rupees 10,000 மேட் டு மொய்தீன். ஸோ மொய்தீன் அக்கௌண்ட் பை செக் அப்படின்னு என்ட்ரி என்ன வரும் இதுக்கு நமக்கு, மொய்தீன் அக்கௌண்ட் டெபிட் டு எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட். இதுவும் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியாச்சு. மொய்தீன் அக்கௌண்ட் ஆல்சோ கிரியேட்டட், எஸ்பிஐ அக்கௌண்ட் ஆல்சோ கிரியேட்டட். யூ நோ நீட் டு கிரியேட் ஒன்ஸ் அகைன். தென் 10th வந்து ரோனி மேட் பார்ட் பேமெண்ட் ஆஃப் rupees 5,000 பை கேஷ். ஓகே, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ரோனி அக்கௌண்ட். அப்ப இதுல கேஷும் இருக்கு, ரோனியும் இருக்கு. நீங்க எந்த லெஜரும் இப்ப கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Then 11th, salaries paid to staff, salaries account debit to cash. Of course, salaries to cash ன்னு சொன்னால் நம்ம இப்ப salaries account create பண்ணி ஆகணும். இது வரைக்கும் இல்ல. So again இந்த சைடுல வந்துட்டு சிங்கிள் லெஜர்ல கிரியேட் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், salaries-னு கொடுக்கலாம். So salaries account கிரியேட் பண்ணியாச்சு. இது எதுல எந்த குரூப்ல வரணும், இன்னும் வாட்டர் குரூப் அப்படின்னு சொன்னாக்கா salaries-ங்கிறது P&L அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணல, டெபிட் சைடுல போக வேண்டிய ஐட்டங்கள். P&L அக்கௌண்ட்ல டெபிட் சைடுல போற ஐட்டங்களாக இருந்தால் அது பேர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். that will come under indirect expenses. So expenses that to indirect expenses. Okay, income direct indirect இருக்கு, அதே மாதிரி expenses direct and indirect இருக்கு. நான் expenses indirectங்கிற லிஸ்ட்ல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். Okay, expenses indirect, clear? So it comes under indirect expenses, not applicable. அதாவது P&L அக்கௌண்ட்ல வரக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸும் இன்கமும் இன்டைரக்ட், அதனால இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இன்டைரக்ட் இன்கம் கொடுக்கலாம். அப்புறம் ஃபைனலா அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ 11th ஓவர் 12th வரும்போது நமக்கு என்ன வருது, வேஜஸ் வருது. ஸோ வேஜஸ் சார், வேஜஸும் சேலரிஸும் ரெண்டு எக்ஸ்பென்சஸ் தானே சார், நம்ம மல்டிபிள் லெஜர்ல கிரியேட் பண்ணலாமே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேஜஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், சேலரிஸ் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதாவது P&L அக்கௌண்ட்ல வந்து அது பேர் இன்டைரக்ட், ட்ரேடிங்ல வந்து அது டைரக்ட், அதனால தனித்தனியாக கிரியேட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வேஜஸ் புதுசா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் தி வேஜஸ் ஹியர். வேஜஸ் அக்கௌண்ட் ஓகே கிரியேட் பண்ணிட்டேன். அது இன்டைரக்டா இல்ல, அது பேர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் டைரக்ட்ல கிரியேட் பண்ணிட்டேன். ஐ ஹவ் கிரியேட்டட் தட் அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஃபைனலா அக்செப்ட் பண்றேன்னா ஆமா அக்செப்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வேஜஸ்க்கு பிறகு ஃபைனலா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, பர்ச்சேஸ்டு ஸ்டேஷனரி ஃப்ரம் பாண்டியன் லிமிடெட். ஸோ பாண்டியன் லிமிடெட் கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டேஷனரி பாண்டியன் ரெண்டுமே இல்லை, ரெண்டையுமே இப்போ கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். தட் வில் கம் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ stationery okay stationery account
கிரியேட் பண்றேன். அண்டர் வாட்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ஹெட்ல வரணும். ஓகே, கிரியேட் பண்ணியாச்சு, அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸ்டேஷனரிக்கு பிறகு என்ன கிரியேட் பண்ண போறோம்? பாண்டியன் லிமிடெட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். பாண்டியன் லிமிடெட். பாண்டியன் லிமிடெட் யாருங்க இதுல? சோ பாண்டியன் லிமிடெட் வில் கம் அண்டர், நம்ம பணம் தராமல் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னா அந்த பார்ட்டி இஸ் மை கிரெடிட்டர். சோ என்ன கிரெடிட்டர்? ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணதுக்காக தர வேண்டிய பணம் பெண்டிங் இருக்குன்னா சண்டே கிரெடிட்டாஸ்ல போட்டுக்கலாம். சோ சண்டே கிரெடிட்டாஸ் இருக்கா? ஓகே, சண்டே கிரெடிட்டாஸ் ஆஃப் கோர்ஸ் சண்டே கிரெடிட்டாஸ் அப்படிங்கிற குரூப் கீழ நம்ம கொண்டு வந்துட்டோம். சோ என்டர் பண்ணிட்டே வரேன். ஆட்டோமேட்டிக்கா இதுவும் அக்செப்ட் ஆயிடும். So what happens here? I have created all the required ledger create பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்க, we are going to record. இப்போ அதை ரெக்கார்ட் பண்ண போறோம். So let's see here. Okay. Robert commenced. So நான் front பேஜ்க்கு வந்துறேன். இப்போ front பேஜ்க்கு வந்தாச்சு எல்லாமே. Right. So gateway of tally வந்தாச்சு. Robert commenced a transport business with a capital of rupees 1 lakh. அப்ப பணம் வருதா போகுதா? இதனால பணம் வருதுன்னா ரெசிட் வவுச்சர். ரெசிட் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ண போறோம். அப்படின்னா டிரான்சாக்ஷன், அதுல அக்கௌண்டிங் வவுச்சரை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் செட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல வந்துடும். அதுல டேட்டு, கம்பெனி, கான்ட்ரா, ரெசிட் என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கும். இது வந்து ரெசிட் வவுச்சர்னா F6 அதை நான் கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணாக்க உங்களுக்கு இந்த ஸ்லைடே இங்க மேல வந்து ரெசிட்னு ஸ்டார்ட் ஆயிடும். ரெசிட் நம்பர் 1 அப்படின்னா அதே ஸ்டார்ட் ஆயிடும். இப்படிதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் எதுல இருந்து எதுக்கு பணம் வரப்போகுது? கேஷுக்கு. எதுல பணம் வருது? கேஷ் வருதா, எஸ்பிஐ பேங்க்ல வருதா, பெட்டி கேஷ்ல வருதா? ஸோ நம்ம கேஷை 2-3 வச்சிருக்கலாம். ஸோ நம்ம வந்து பை டிஃபால்ட் ஏதாவது கேஷ் தான் இருக்கு, அதனால கேஷை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே எழுதும் போது பர்டிகுலர்ஸ் எதனால அப்படின்றது மட்டும் எழுதுனா போதும். ராபர்ட் கிட்ட இருந்து வருது. ராபர்ட்ஸ் கேபிட்டல். நீங்க இங்க வந்து பர்டிகுலர்ஸ்ல வச்சுக்கிட்டு ராபர்ட்னு டைப் பண்ணாலே போதும். ஆர்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல எல்லா லிஸ்ட் வந்துடும். ஆர் ஓன் டைப் பண்ணும்போது ரெடியூஸ் ஆயிட்டே வந்துடும். ஸோ இங்க 2 பேர் இருக்கிறாங்க, ராபர்ட்ஸ் அண்ட் ரோனின்ட்டு இருக்கு. நம்ம ராபர்ட்ஸை கிளிக் பண்ணிக்கிறோம். எவ்வளவு வேல்யூனா 1 lakh rupees ரெக்கார்ட் பண்றேன். ஸோ ஐம் கோயிங் டு ரெக்கார்ட் 1 lakh rupees. அவ்வளவுதான். ஸோ கீழே வந்தோடனே அவர் திரும்ப என்டர் பண்ண உடனே ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க என்டர் பண்ணும்போது பேக் சார் தப்பாயிடுச்சு சார், நீங்க பேக் போடலாம். ஓகே, எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா பின்னாடி வந்துடும். ரைட். என்டர் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல போகும். ரொம்ப சிம்பிள். அந்த மாதிரி நீங்க ஈஸியா பண்ணிட்டே வந்துடலாம். இங்க வந்து நீங்க நரேஷன் கொடுக்க போறீங்க. So I'm going to give the narration here. Capital introduced by being capital introduced by Robert னு போடலாம் for his business. அவ்வளவுதான். அக்செப்டா? எஸ், அக்செப்ட் பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. So first இது நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. சேம் வே I'm going to record the second ones. SBI bank account to cash account. அப்படின்னா கேஷ் பேங்க் கேஷ் புக்ல இருக்கக்கூடிய 2 சைடு அஃபெக்ட் ஆகுது. 2 சைடு அஃபெக்ட் ஆச்சுன்னா இது வந்து என்னது? கான்ட்ரா. அப்ப நீங்க கான்ட்ரா வவுச்சரை செலக்ட் பண்ணணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல கான்ட்ரா வவுச்சர் F4ல இருக்கு பாருங்க. நீங்க F1 டைப் பண்ணலாம்னா இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு கான்ட்ரா வவுச்சர் வந்துடும். இப்ப நீங்க இது கான்ட்ராவில தான் இருக்கிறீங்களான்னா டாப் லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா கான்ட்ரான்னு போட்டிருக்கோம். அதுதான் கன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் இதுல எது டெபிட்டோ அதை முதல் எழுதுங்க. இதுல எது டெபிட்டோ அதை முதல் எழுதுங்க. ஸோ பணம் பேங்க்குக்கு போகும்போது டெபிட் ஆகுறது பேங்க்ல இருந்து பணம் வரும்போது கேஷ் டெபிட் ஆகும். எது டெபிட் ஆகுது அது முதல் எழுதுங்க. ஸோ இங்க நான் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ண போறேன். ஸோ அதை டெபிட் பண்ணியாச்சு. கேஷ் வரும்போது இங்க கேஷ் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ த வேல்யூ பீங் 30,000 rupees. கான்ட்ரா. கிளியர். தென் இது டினாமினேஷன் இருக்கு இல்லையா? பேங்க்ல டெபாசிட் பண்ணும்போது 100 ரூபாய் நோட்டா, 500 ரூபாய் நோட்டா, 2000 ரூபாய் நோட்டா, அந்த டினாமினேஷன்லாம் கேட்கும். நீங்க அந்த ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம நான் என்ன பண்றேன், அப்படியே டேரக்டா என்ன பண்றேன், ஸ்கிப் பண்றேன். டவுன் ஏரோ பண்ணீங்கன்னா எல்லாமே ஸ்கிப் ஆயிடும். நரேஷன் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ நரேஷன் கொடுத்துட்டு திரும்ப என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணிட்டோமான்னு கேட்கும். ஆஃப் கோர்ஸ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆயிடுது. கிளியர். ஸோ சிம்பிள் ஹியர். ஸோ சிம்பிள். ஸோ இது கான்ட்ராவில முடிச்சோம். தேர்ட் வரும்போது பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் பை பேயிங் கேஷ் ₹10,000 கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் டு கேஷ். அப்ப இதனால பணம் என்ன வெளியே போகுது. அப்ப இது எதுல ரெக்கார்ட் பண்ணோம்? பேமெண்ட் வவுச்சர்ல. பேமெண்ட் வவுச்சர்னா எகைன் ரைட் சைட்ல உங்களுக்கு எல்லா வவுச்சர்ஸும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல நீங்க எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க பேமெண்ட். அதாவது F5 நீங்க ஷார்ட்கட் கீ மாதிரி ஆப்ரேட் பண்ணலாம். இதை நீங்க கிளிக் பண்ணலாம். இப்ப பண்ணும்போது உங்களுக்கு டாப் லெஃப்ட்ல வந்து உங்களுக்கு பேமெண்ட்னு வந்துருச்சு பாருங்க. அந்த பேமெண்ட் வந்துடும். இப்ப நீங்க இதுல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எதுல இருந்து பேமெண்ட் பண்றீங்க? கேஷா பே பண்றீங்க. சோ நமக்கு 2 அக்கௌண்ட் இருக்கு. கேஷ் இருக்கு, எஸ்பிஐ பேங்க் இருக்கு பணம் கொடுக்கறதுக்கு. அதுல நம்ம எதுல இருந்து கொடுக்க போறோம்னா கேஷ். சோ பை கேஷ்ங்கிறதுனால அப்ப பர்டிகுலர்ஸ்ல எதுக்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க அங்க வைக்கும் போதே உங்களுக்கு என்னென்ன லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வரும்னு சொல்லிடுவாங்க. நமக்கு தெரியும் ஃபர்னிச்சர். அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டைப்பும் பண்ணலாம். அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்துருச்சு. அமௌண்ட்ல நீங்க வேல்யூ ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ நான் 10,000 ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
திரும்ப என்டர் கொடுத்துட்டே வர போறேன். ஃபைனலா நரேஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்க திரும்ப அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுவும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. சோ இது வந்து எந்த புக்ல போச்சு நமக்கு பேமெண்ட் வவுச்சர். ஃபோர்த் கேஸ் வரும்போது குட்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் கிரெடிட் ஃப்ரம் மொய்தீன் ஃபார் ₹20,000. குட்ஸ் பர்ச்சேஸ்ட் அண்ட் கிரெடிட் ஃப்ரம் மொய்தீன். சோ அப்ப பர்ச்சேசஸ் புக்ல ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஓகே, so we have to record that in purchases book. Purchases book வந்து F9ல இருக்கு. அதை நான் கிளிக் பண்றேன். so purchases வந்திருக்கு. supplier invoice நம்பர்லாம் நமக்கு இப்ப தேவை இருக்காது. ஓகே, so payer name, பார்ட்டி நேம், எந்த பார்ட்டி வருங்க மொய்தீன். சோ மொய்தீன் நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கு, இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டா தான் இது வரும். ஏதாவது ஒன்று வரல அப்படின்னு சொன்னாக்க நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணிட்டு வரலாம். ஓகே, சோ கிரியேட் பண்ணிட்டு வரதுனால ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. சோ நான் என்டர் பண்ணிட்டே வரேன். ஓகே, சோ அவரை பத்தின டீடைல்ஸ் கொடுத்தாச்சு. மொய்தீன் என்னது இது ஆக்சுவலா பர்ச்சேசஸ், ரைட்? சோ பர்ச்சேசஸ் வேல்யூ எவ்வளோ? சோ வேல்யூ பீங் ₹20,000. I hope so you could now understand the way how to record this. Clear? Yeah, accept. Ama, yes, we have now accepted this. Clear? I hope so you could now understand all these things. So we have completed the fourth one. Now I'm going to discuss the fifth one. Cash is made. Cash account debit to sales account. Cash account debit to sales account. இது வந்து சேல்ஸ் பண்ணும்போது கேஷ் பண்ணும்போது பணம் வந்திருக்கும். அப்ப சேல்ஸ் வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இனியோ பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, கேஷ் கிரெடிட்டா இருந்தாலும் சரி, பர்ச்சேஸ் வவுச்சர்லயும் சேல்ஸ் வவுச்சர்லயும் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். சோ அப்ப இது சேல்ஸ் வவுச்சர். சேல்ஸ் வவுச்சர் இங்க வந்து பாத்தீங்கன்னா F8 கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் வவுச்சரா மாறிடுது. பார்ட்டி யாரு? பார்ட்டி கிடையாது சார், கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். அப்ப பார்ட்டி இல்லைன்னா நீங்க பார்ட்டி இருக்கிற நேம்ல நீங்க கேஷ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கேஷ் ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்டர் பண்ணிட்டே வந்துருங்க, முடிஞ்சு போச்சு. யூ நோ நீட் டு பாதர் ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ். இப்ப கேஷ் டு வாட்? சேல்ஸ். இங்க வந்து சேல்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஓகே, சேல்ஸ் டைப் பண்ண சேல்ஸ் வந்துருச்சு. வேல்யூ எவ்வளோங்க? ₹8,000 is the value. I have just recorded here. நரேஷன் கொடுங்க. நரேஷன் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. This how we can record this. And the next one is sixth one. Goods purchased from Ratnam for ₹5,000 money deposited in CDM. Goods purchase பண்ணியிருக்கிறாங்க, கேஷ் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் டு கேஷ். அப்போ பர்ச்சேஸ் வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். இதுல அதே மாதிரி F9 பர்ச்சேஸ் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் வவுச்சர் வந்துடும். இதுல பார்ட்டி நேம் யாரு? ரைட். ஸோ பர்ச்சேசஸ் இன் கேஷ் அப்படின்னு சொன்னாக்க யூ ஹேவ் டு ரெக்கார்ட் ஒன்லி கேஷ், ரைட்? வேற எந்த டீடைல்ஸும் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்டர் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது போயிடும். அதுக்கு பிறகு பர்டிகுலர்ஸ்ல எதுக்காக இது பர்ச்சேசஸ் யூ என்டர் பீன் போட்டாலே உங்களுக்கு லிஸ்ட் வந்துச்சு பாருங்க, எண்ட் ஆஃப் லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல பிஏ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பர்ச்சேசஸ் இல்லையா? இப்ப அதுக்கு வேல்யூ நீங்க கொடுங்க. இந்த வேல்யூ பீயிங் ₹5,000. ஸோ தட்ஸ் ஹவ் யூ கேன் ரெக்கார்ட். என்டர் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நரேஷன் கேட்கறாங்க. நரேஷன் முடிச்சு திரும்ப என்டர் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் ஆயிடும். இஸ் இட் கிளியர்? ஐ ஹோப் ஸோ குட் அண்டர்ஸ்டாண்ட் த வே ஆஃப் ரெக்கார்டிங் தி சிக்ஸ்த். ஸோ 6 டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ 7வது டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம கொடுக்க போறோம். குட் சோல்ட் டு ரோனி அண்ட் கிரெடிட் ஃபார் ₹60,000. ஸோ ரோனி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். அப்ப இது எதுல எழுதணும்னா சேல்ஸ் வவுச்சர்ல எழுதணும். ஸோ சேல்ஸ் வவுச்சர் இங்க இருக்கு, F8. அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ யாருக்கு? ரோனி. டேரக்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ் நாட் ரெக்வைர்ட் டு கிவ். பார்ட்டி நேம் மட்டும் கொடுத்தா போதும், ரோனி. நீங்க அது வந்துருச்சு, அதை செலக்ட் கூட பண்ணலாம். ஸோ ரோனியை நான் என்டர் பண்ணிட்டேன். வேற எதுவுமே ரெக்கார்ட் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் என்டர் கொடுத்துட்டே வந்துருங்க. அதர் டீடைல்ஸ் ஆஸ் சச் நவ் நாட் ரெக்வைர்ட் ஃபார் த லேர்னிங் பர்பஸ். பர்டிகுலர்ஸ்ல வரும்போது ரோனிக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? குட்ஸை வித்திருக்கிறீங்கன்னா சேல்ஸை நான் ரெக்கார்ட் பண்றேன். சேல்ஸை ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ வேல்யூ நம்ம எழுத போறீங்க. ஸோ த வேல்யூ கோயிங் டு பி போஸ்டட் ஹியர் இஸ் 60,000, ₹60,000. ஸோ ரோனி கேஸ் ஓவர். ஓகே, நரேஷன்ஸ் கொடுக்குறோம். ஃபைனலி என்டர் கொடுத்துருவோம், அக்செப்ட் ஆயிடுச்சு. தென் 8th வந்து என்னன்னா மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். அப்ப கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ஸோ கேஷும் இருக்கு பேங்க்கும் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து என்னது? கான்ட்ரா கேஸ்ல நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ண போறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் எது டெபிட் இருக்கோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இங்க கான்ட்ரா அப்படிங்கிறது எதுல இருந்து செலக்ட் பண்ண போறோம்? F4. இதை நான் கிளிக் பண்றேன், வந்துருச்சு கான்ட்ரா. இங்க செக் பண்ணுங்க, கான்ட்ரா வந்துருச்சு. அக்கௌண்ட் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் டெபிட்ல என்ன இருக்கோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ கேஷ் இஸ் இந்த டெபிட் அண்ட் டெபிட்டிங் இட். அதுக்கு பிறகு இங்க SBI எங்க போகுது? SBI பேங்க் அக்கௌண்ட் போகுது. அது SBI பேங்க் அக்கௌண்ட் போட்டேன். வேல்யூ எவ்வளோங்க? ₹9,000. ஐ எம் என்டரிங் த வேல்யூ பீயிங் ₹9,000. அப்படியே என்டர் கொடுத்துட்டு வரேன். எல்லாமே என்டர் கொடுத்துட்டு வரேன். ஸோ ஃபைனலா நரேஷன் நீங்க டைப் பண்ணிட்டு திரும்ப என்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அக்செப்டான்னு கேட்குது. திரும்ப என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் ஆயிடும். ஸோ தென் 9th one ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் ஹியர். பார்ட் பேமெண்ட் ஆஃப் 10,000 மேட் டு மொய்தீன் பை செக். மொய்தீனுக்கு செக்கா கொடுக்குறீங்க. அப்ப இது பேமெண்ட் வவுச்சர்ல வரணும். ஸோ இட் ஷுட் பி இன் தி பேமெண்ட் வவுச்சர். பேமெண்ட் வவுச்சர்ல அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பேமெண்ட் பண்றீங்க? கேஷா
SBI SBI பேங்க்ல இருந்து செக் இல்லையா, அதெல்லாம் SBI பேங்க் போடுறீங்க. யாருக்கு பேமெண்ட் பண்றீங்க இங்க? மொய்தனுக்கு. அது செலக்ட் பண்ணிட்டே வந்துடலாம். சின்ன பிசினஸ் பண்ணும்போது ரொம்ப டீடைல்ஸ் இருக்கு, டக்கு டக்குன்னு இதுல இருந்து செலக்ட் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ மொய்தனுக்கு எவ்வளவு வருது? 10,000 rupees. So we can make a payment of part payment of rupees 10,000 made by Moidin by check. அவர் நமக்கு கொடுக்குறார் இல்லையா? அப்படின்னா அது part payment of made to okay, we have given them. So அப்ப 10,000 ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம். How much we are giving? 10,000 rupees நம்ம கொடுக்குறோம். அப்ப 10,000 கொடுத்தோம்னா என்ன ஆயிடுது? என்ட்ரியை கொடுத்துட்டே வந்துடலாம். ஸோ SBI பேங்க் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். மொய்தீன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம 10,000 போட்டாச்சு, என்ட்ரு கொடுத்துட்டே வரோம். ஸோ ஃபைனல் என்ட்ரு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் ஆயிடும். ஸோ வி ஹவ் டன் திஸ் டூ. இதையும் நம்ம முடிச்சிட்டோம், ரைட்? எஸ். தென் ரோனி மேட் அ பார்ட் பேமெண்ட் வருது. ரோனி நம்ம கொடுக்குறாரு. அப்ப இது வந்து எதுல வரணும்? ரெசிட் வவுச்சர்ல வரணும். ஸோ இங்க ரெசிட் வவுச்சர்னு F6ல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் ஓகே. எந்த இதுல இருந்து பேமெண்ட் பண்றோம்? பை கேஷ் அப்படின்னா கேஷை ரெக்கார்ட் பண்றோம். கேஷ்ல வருதா பேங்க்ல வருதா? கேஷ்ல தான் வருது. ஸோ கேஷை கிளிக் பண்ணிக்கிட்டேன். யாருது? ரோனி. ஸோ ரோனியை டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க நமக்கு 5,000 rupees வருது. ஸோ இட் இஸ் 5,000. ஸோ என்டர் பண்ணிட்டே வரேன். ஆட்டோமேட்டிக்கா இதுவும் அக்செப்ட் ஆயிடுச்சு. தென் 11th one. ஸோ 11th one வரும்போது சேலரிஸ் டு கேஷ் அப்படின்னு இது பேமெண்ட். அப்ப இது எங்க போயிடணும்னா பேமெண்ட் வவுச்சர்ல போயிடணும். ஸோ பேமெண்ட் வவுச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா 11th 12th 13th இந்த மூணுமே நமக்கு பேமெண்ட் இல்லையா? சார் 11th and 12th பேமெண்ட், 13th வந்து பெண்டிங். அப்ப 11th 12th சேர்த்து ஒன்னா கூட போடலாம், தப்பு இல்லை. பட் என்னையும் நான் தனித்தனியாக போட்டு காமிக்கிறேன். அக்கௌண்ட் பேமெண்ட் எது மூலமா பண்றோம்? ECS மூலமா. ஓகே, ECS மூலமா பண்ணியிருந்தோம்னா அது பேங்க் அஃபெக்ட் பண்ணும். இட் அஃபெக்ட்ஸ் த பேங்க். ஓகே, எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் அப்படின்னு பேங்க் அக்கௌண்ட் மூலமா போகும். நான் இங்க சேலரிஸ் டு கேஷ்னு கொடுத்துருக்கிறேன். இட்ஸ் நாட் சேலரிஸ் டு கேஷ், இட் ஷுட் பி சேலரிஸ் டு பேங்காக இருக்கணும். ஸோ அக்கௌண்ட் வரும்போது SBI அக்கௌண்ட் போட்டுக்கிறேன். ஸோ SBI அக்கௌண்ட் எதுக்காக கொடுக்குறாங்க? சேலரிஸ்க்காக கொடுக்குறாங்க. ஸோ ஐ கிளிக் த சேலரிஸ் ஹியர். வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க 6,000 will be taken. I am recording this. Accepted, right? So accepted. எல்லாத்தையும் நான் accept பண்ணிக்கிறேன். It's over now. Then final one, the next two, last in the 12th வந்து wages. wages வரும்போது wages to cash அப்படின்னா பேமெண்ட் வவுச்சர்ல நம்ம போகலாம். எதுல இருந்து பேமெண்ட் பண்றாங்கன்னா பேமெண்ட் வவுச்சர்லயே தான் இருக்கு. எதுல இருந்து பேமெண்ட் பண்றாங்கன்னா கேஷ். சேலரி வந்து SBI மூலமா. அது எப்படி சார் SBI முடிவு பண்ணீங்க? அப்ப ECS சொல்லி இருக்கிறாங்களே, எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம். நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ which was dealt in a different way. இங்க வரும்போது கேஷ் அக்கௌண்ட் டு வேஜஸ். ஸோ வேஜஸ் வந்து நான் இங்க பர்டிகுலர்ஸ்ல போடுறேன். the value being 3,000 rupees. வேல்யூ being 3,000. ஸோ இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த என்ட்ரியும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு. The last entry, purchased stationery from Pandian Limited on credit. So அப்படின்னா என்ட்ரி ஸ்டேஷனரி டு பாண்டியன் ஜேர்னல் வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ ஜேர்னல் வவுச்சரை நம்ம செலக்ட் பண்றேன். F7ல ஜேர்னல்னு இருக்கு பாருங்க, அதை நான் கிளிக் பண்றேன். பை எதை நம்ம டெபிட் பண்ணோமோ அதை பை போட்டு எழுதுங்க. ஸ்டேஷனரி. ஸோ ஸ்டேஷனரி வரும்போது அதை கிளிக் பண்ணிட்டேன். இந்த வேல்யூ பீயிங் 4,000 rupees. அண்ட் டூ யாருக்கு கொடுக்குறோம்? we are making the payment. We have to make the payment to பாண்டியனுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ பாண்டியன் லிமிடெட் இஸ் யார்? இங்க பாண்டியன் லிமிடெட் யாரு? ஸோ பாண்டியன் பீயிங் மை கிரெடிட்டர். ஸோ 4,000 rupees ரெக்கார்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிள். ஓகே, நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான்ப்பா. ஸோ 13 ரெக்கார்ட்ஸும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ முடிஞ்ச அப்படின்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். எஸ்கேப். எஸ், வெளியே வந்தாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண போறோம். ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் இதை காமிங்க சார், ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க கவனிங்க. ட்ரையல் பேலன்ஸ் எதுல போய் பார்த்தோம்? நம்ம இந்த கேட்வே ஆஃப் டேலில மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ. ஓகே, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல நம்ம என்ன பண்ணோம்னா வவுச்சர்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் யூட்டிலிட்டிஸ் இப்போ டச் பண்ண வேண்டாம். ரிப்போர்ட்ஸ்ல வந்து பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்க்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்து பார்க்கலாம், ரேஷியோ அனாலிசிஸ் எடுத்து பார்க்கலாம், அண்ட் டிஸ்பிளேல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு பாருங்க. டே புக், அக்கௌண்ட் புக், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், கேஷ் அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் மட்டும் எடுத்து காமிக்கிறேன். அந்த ட்ரையல் பேலன்ஸ் வச்சு நான் கிளிக் பண்ணோன்னா இது வந்துருச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா, ரைட்? ஐ ஹோப் சோ யூ குட் நவ் அண்டர்ஸ்டாண்ட். நான் இப்போ என்ன பண்ணேன்னா Alt F1 அப்படிங்கிற ஆல்டையும் F1 அப்படிங்கிற டாப்ல எஸ்கேப்புக்கு அடுத்த ஒரு பட்டன் இருக்கும் F1. ரெண்டையும் சேர்த்து பிரஸ் பண்ணாக்க என்ன ஆயிடும்னா எலாபரேட்டா இருக்கும். திரும்ப பிரஸ் பண்ணாக்க கண்டென்ஸ்டா வந்துடும், ரைட்? திஸ் இஸ் ஹவ் வி கேன் ப்ரிப்பேர். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆயிடுச்சு. ஸோ மேனுவலா நீங்க பண்ணும்போது என்ன ஆயிடும்,
ஜர்னல் என்ட்ரி போட்டு லெஜர் போட்டு ட்ரையல் பேலன்ஸ் போட்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடணும். இப்போ நாங்கள் ஜர்னல் என்ட்ரி மட்டும் தான் ஃபீட் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ரைட், Alt F1 போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எலாபரேட்டட் டீடைல்ஸ் வந்துடும். சரி சார், இதை பார்த்தாச்சு சார், அப்ப என்ன பண்ணலாம்? இப்ப வெளியே வாங்க, எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். வேற என்ன பார்க்கணும்? பேலன்ஸ் ஷீட் பார்க்க முடியுமா சார்? பார்க்கலாமே சார், ஐ அம் கோயிங் டு டிஸ்கஸ் தி பேலன்ஸ் ஷீட். சோ இங்க பேலன்ஸ் ஷீட் வந்துருச்சு, அதையும் எலாபரேட்டா பார்க்கணுமா? Alt F1 போட்டீங்கன்னா எலாபரேட்டா பார்த்துலாம். ஸோ ராபர்ட்ஸ் கேபிட்டல், அதுக்கப்புறம் என்ன இருக்கு இதுலயே நீங்க எடுத்து பார்க்கலாம். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எவ்வளவு இருக்கு, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஏதாவது இருக்கு, கரண்ட் பீரியட்ல எவ்வளவு ப்ராஃபிட் 30,000 rupees. அதே மாதிரி ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு, சன்ட்ரி டேட்டாஸ், கேஷ், பேங்க் பேலன்ஸ் இருக்கு. ஓகே சார், எஸ்கேப். P&L அக்கௌண்ட் அது என்ன பண்ணலாம்? எஸ்கேப் கொடுத்தா வெளியே வந்துடும். என்ன ரிப்போர்ட் வேணுமோ அந்த ரிப்போர்ட்ல வச்சுக்கிட்டு, பேலன்ஸ் ஷீட்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் வச்சுட்டு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துடும். Alt F1 போட்டீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும். ரைட், Alt F1 பண்ணீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ்ல போயிடும். ஸோ Alt F1. ஓகே, ஸோ Alt F1 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வரும், ஃபுல் டீடைல்ஸ் மறையும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேசஸ் இருக்கு, வேஜஸ் இருக்கு, அப்ப கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அந்த கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆன சாலரிஸ் அண்ட் ஸ்டேஷன் லெஸ் பண்ண பிறகு நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சார் ரேஷியோ சார், அதையும் பார்த்துலாம். ஸோ எதுல வரணும்? கேட்வே ஆஃப் டேலில ரிப்போர்ட்ஸ்ல பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ அனாலிசிஸ் இருக்கு. இப்போ இந்த ரேஷியோ அனாலிசிஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ரேஷியோஸ் கிடைச்சிருது. இந்த சைட்ல டேட்டா, என்னென்ன டேட்டா இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ரேஷியோஸ், கரண்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, குவிக் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க, டெட் ஈக்விட்டி ரேஷியோ, ஆல் த ரேஷியோஸ் ஆர் கிவன் ஹியர். ஸோ சிம்பிள், ஐ ஹோப் ஸோ யூ குட் நோ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ப்ரிப்பேர். ஈவன் இதுக்குள்ளார போய் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம், ஒன்னும் ஹார்ம் கிடையாது. என்டர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏதாவது சிக்கல் ஆச்சுன்னா எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டே வாங்க, குவிட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. There is no any harm in this thereafter. I hope so you might have understood this illustration, right?